நான் ஒன் டே நான் ஃப்ரீயா வீட்ல இருந்தேன். என் ஃப்ரெண்டு டாட்டூ ஆர்டிஸ்ட், அவன் சும்மா இருக்கனால என்ன கூப்பிட்டான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு நான் ஒரு கேலக்ஸி பவர் போடுறேன்னு சொன்னா எனக்கு புரியல. அது போட்டா இந்த பிரபஞ்சமே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சொன்னேன். மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். வீட்டுக்கு போனோடனே என் தம்பி பார்த்துட்டு சொன்னா, டேய் இது ஒரு இலுமினாட்டிடா, இது சைத்தானோட இது அப்படி இப்படி பயம் குத்துறாங்க. வீட்டுல போயிட்டு விபூதி வச்சுக்கிட்டு ஸோ சவுத்தில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் கோயில் அது எல்லாத்தோட இதுவும் நான் அப்படியே நான் பின்னாடி கொண்டு வந்து அடே பேயில போமா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. ஒரு பொண்ணு நேவல் பாட்டில குத்திட்டு அந்த இடத்த எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போனா தப்பா தான் பாப்பாங்க. அதுக்கு நீங்க அப்புறமா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கோங்க, அது தப்பு தான். ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணினாதான் என்ன, என் உடல் என் உரிமை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. பெண்கள் வந்து காட்டக்கூடாத பார்ட்ஸ்ல வந்து டிராயிங் வரைஞ்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, அதை காட்டுறதுக்காகவே ட்ரெஸ்ஸிங்கும் அதே மாதிரி செலக்ட் பண்றதை நான் ஒத்துக்கலங்க, அவ்வளவுதான். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆச்சாரி கிட்ட கம்பல், அந்த அழகான கம்பல் போடுறதுக்கு குத்தும் போது வலிக்கும் தானே, அது தாங்கிக்கிறீங்களா? அது மாதிரி இது ஒண்ணு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். வலி வந்து ஒண்ணுதான். பொண்ணு வந்து கமல் போட்டா ரொம்ப அழகா இருக்கும், ஆனா உடம்பு ஃபுல்லா டாட்டு போடுறது யாரும் இங்க விரும்புறது இல்ல. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. What is this? This is actually a Sanskrit mantra. ஆமணி பத்மயா. அப்படினாடா ஆபரேஷனா? அப்படின்னா அது ஆக்சுவலா எனக்கும் மீனிங் தெரியல. இது என்ன? அரே நீ அப்பா, இதுக்கு என்ன அர்த்தம் ஐடியா இருக்கா யாருக்காது? தெரியல. ஜெனி அப்படிங்கிறது போட்டிருக்கேன். இங்க வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் நேம் போட்டிருக்கேன். என்ன பேர் படிங்க பாப்போம். அசோக். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார்.